ஓம் சாந்தி. 21/3/2024 முரளியிலிருந்தான ஸ்லோகம். ஒரு வினாடியில் சரீரமற்றவர் ஆகுவதை பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் சூரிய வம்சத்தில் ஒருவர் ஆகுவீர்கள். சூரிய வம்ச ராஜ்யத்துக்குள் நாம் ஒருவராக வேண்டுமாயின் இந்த பிராமண பிறவியிலே நாம் மிக சிறந்த முயற்சியை செய்ய வேண்டும். இதற்கான வழிகாட்டல்களை பாபா உமக்கு தினமும் முரளியில் கூறுகின்றார். பொதுவாக ஒரு பதவியை நாம் அடைய வேண்டுமென்றால் நிச்சயமாக அதற்குரிய தகுதிகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கான முயற்சிகளையும் நாம் செய்ய வேண்டும். உலகியல் பதவிகளை நாம் அடைவதற்கு செய்யும் முயற்சிகள் என்பது சூரிய வம்ச பதவியை அடைவதற்கான முயற்சியிலும் பார்க்க குறைவானது. உலகத்தில் பதவிகளை அடைவதற்கு நமக்கு தூய்மையாக வேண்டுமென்ற அவசியமில்லை. ஆனால் சூரிய வம்ச ராஜ்யத்தில் நாம் ஒருவராக வேண்டுமானால் நாம் தூய்மையை கடைப்பிடிப்பது அவசியம். ஆத்மா தன் நிலையை உணர்ந்து பரமாத்மாவுடன் தொடர்பு கொண்டு தன் உடல் உணர்விலிருந்து விடுபடுவதற்கான பலத்தை பெற வேண்டும். சரீர உணர்வுக்கு அப்பால் செல்லும் பயிற்சியை நாம் ஆழமாக எமது தாரணையில் கொண்டிருக்க வேண்டும். ஆகவே சரீரமற்றவராக இருப்பதற்கான பயிற்சியை நாம் நீண்ட காலத்துக்கு செய்ய வேண்டும். தினமும் அதிகாலை வேளை, அதாவது அமிர்த வேளையில் நாம் சரீரமற்றவராகுவதை பயிற்சி செய்வது மிகவும் இலகுவானதொன்றாகும். அந்த நேரம் நமக்கு பெரும் உதவியை கொடுப்பதால் இந்த ஸ்திதியை நாம் பயிற்சி செய்வது மிக இலகுவானது. ஒரு வினாடியில் ஆத்மா தனது சரீரத்துடன் தொடர்புடைய உறவுகள், உடைமைகள் அனைத்தையும் மறந்து ஆத்மஸ்வரூப நிலையில் இருத்தல். ஒரு வினாடியில் இவ்வாறு ஆகுவதற்கு இதற்கு நீண்ட கால பயிற்சி அவசியம். சரீரமற்ற ஸ்திதியில் நாம் இருக்கும் பொழுது அதனால் விளையும் பலாபலன்கள் மிக அதிகம். இந்த ஸ்திதியை நாம் இருக்கும் பொழுது எமது பாவ கர்மங்கள் அழியும். அத்துடன் எம்மை சூழ ஒரு அமைதி அதிர்வலைகள் வெளித்தோன்றும். இதனால் எம்மை சூழ உள்ளவர்கள், குழப்பத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் ஒரு அமைதியை அனுபவம் செய்வார்கள். சரீரமற்ற ஸ்திதி என்பது ஆத்மாவின் ஒரு உயர்வான ஸ்திதியாகும். இதற்கான அடிப்படை ஆத்ம உணர்வு பயிற்சியாகும். ஓம் சாந்தி. ஆத்மாவாகிய நான் நெற்றியின் புருவ மத்தியிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கும் சாஸ்வதமான சுதந்திரமான ஒளிப்புள்ளியாவேன். நான் இப்பொழுது கை, கால், என்னுடைய உறுப்புக்கள் அனைத்திலிருந்தும் என்னுடைய கவனத்தை நெற்றியின் புருவ மத்தியிலே ஒருமுகப்படுத்துகின்றேன். நான் அவற்றிலிருந்து விடுபட்ட ஒரு நிலையை அனுபவம் செய்கின்றேன். கால்களிலிருந்தும் கைகளிலிருந்தும் அனைத்து விதமான ஈர்ப்புகளிலிருந்தும் நான் விடுபட்டிருக்கின்றேன். வெளியில் இசைத்து கொண்டிருக்கும் இசையோ, பறவைகளின் சத்தமோ, எந்த விதமான ஒலியும்
என்னுடைய காதை ஏற்கவில்லை. பதிலாக நானும் என்னுடைய புலன் உறுப்புகளும் ஒன்றிணைந்த நிலையில் ஒரே ஒரு புள்ளியில் ஒருமுகப்பட்டிருக்கின்றோம். அசரீரியான ஆத்மாவாகிய நான் அதே பாரமற்ற நிலையிலே மேலே பறந்து சென்று பரந்தாமத்தில் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் என் இனிய தந்தையுடன் இணைந்து கொள்கின்றேன். நானும் அவரும் மேலே இருந்தவாறு பௌதீக உலகத்தை நோக்கி அனைத்து ஆத்மாக்களுக்கும் அன்பையும் அமைதியையும் சக்திகளையும் பேறுகளையும் நல்ல உணர்வுகளையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். நானும் இந்த நிலையில் இருக்கும் பொழுது சக்தி வாய்ந்த நம்பிக்கை கொண்ட போதையான ஒரு உணர்வை அனுபவம் செய்கின்றேன். இந்த நிலையில் சூழலோ அல்லது என்னை சுற்றி நடக்கும் எந்த புயலோ எனக்கு ஒரு பொருட்டாகவே படவில்லை. நான் மத்தியில் இருக்கும் தாக்கப்படாத நிலையான ஒரு ஆத்மாவாக இருக்கிறேன். வெளிப்புற எந்த ஆதிக்கமும் தன்னை நோக்கி என்னை ஈர்க்கவே இல்லை. நான் நிறைவாக இருக்கிறேன். இந்த நிலையை நான் அடிக்கடி பயிற்சி செய்கின்றேன். ஓம் சாந்தி.